கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. ஆமென். அல்லேலூயா. தேவனால் சந்திக்கப்பட்டு, தேவனால் ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை தேவை. ஒரு மனிதனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்றால், கிறிஸ்துவனுடைய குணம், கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியாது. அந்த மனிதன் தேவனை துக்கப்படுத்தக்கூடியவனாக, மனிதர்களை துக்கப்படுத்தக்கூடியவனாக, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் இருப்பான். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை உள்ள ஒரு மனிதன் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக, மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக, இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, சாத்தானுக்கு சவால் விடுகிற ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடும். ஆமென். அல்லேலூயா. நாம் சொல்லணும், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு, என் குடும்பத்துக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு, என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. எங்கெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்யும் போது அற்புதம், அடையாளம் நடக்கும். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். கிறிஸ்துவின் நாமம் எங்கே மகிமைப்படுகிறதோ பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் நாம் எதை செய்தாலும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நம்முடைய ஆராதனையில தேவன் மகிமைப்படணும், ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கணும், நம்முடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கணும், நாம் பிரயாசத்தை, நம்முடைய பிரயாசங்களை தேவன் அங்கீகரிக்கணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை, கிறிஸ்துவின் குணங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த சவுல் ஒரு காலத்துல தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளல, கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்ல. ஆகவே அந்த சவுலுடைய வாழ்க்கை மனிதனுடைய பார்வைக்கு நன்றாய் ஓடுவதை போல இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அதனால தமஸ்கு வீதியில ஒரு நாள் இறங்கி சவுலை பார்த்து கேட்கிறாரு, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒருவேளை உன்னுடைய பக்தியை பார்த்து, வைராக்கியத்தை பார்த்து, உன் ஓட்டத்தை பார்த்து அநேக மனிதர்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் பரலோகம் துக்கப்பட்டு கொண்டே இருக்கு. பரலோகம் வேதனைப்படுது. உன் மூலமாக அநேகர் கண்ணீர் வடித்து இருக்கிறார்கள். ஸ்தேவான் மரித்து இருக்கிறார். இந்த உலகத்துல கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா, நாம் சபைக்குள்ள இருந்தாலும், தேவனை ஆராதித்தாலும், வேதத்தை வாசித்தாலும், நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தாது, தேவனை சந்தோஷப்படுத்தாது,
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் அது சந்தோஷப்படுத்தாது, மாறாக துக்கத்தை, வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கு. கிறிஸ்துவின் சிந்தை என்பது தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவின் சிந்தை தேவை, கிறிஸ்துவின் குணங்கள் தேவை. பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிற போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், சபை மக்களே, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களே, தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். ஆமென். இது ஒரு கட்டளை. கண்டிப்பாக சபைக்குள்ள, ஊழியருக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் குணங்கள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படாது. கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படாவிட்டால் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நம்முடைய ஆராதனை வேஸ்ட் ஆயிரும், நம்முடைய ஜெபம் வீணாய் போயிடும். நாம் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களிலே ஒரு நல்ல பிளஸ்ஸிங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகவேதான் அந்த பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் வேணும், ஒரு தாகம் வேணும். எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டும். நான் கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் குணத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். என் மூலமாக பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும், இந்த உலகம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகத்துல கிறிஸ்துவை போல நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். சாத்தானை ஜெயிக்கக்கூடியவனாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற வேண்டுங்கிற அந்த விருப்பம், அந்த தாகம் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை? ஏற்கனவே ஒரு காரியத்தை பார்த்திருக்கோம். தாழ்மை என்பது கிறிஸ்துவின் சிந்தை. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாடுபடுகிற சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாடுபடுகிற சிந்தை அது கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். அல்லேலூயா. பாடுபடுகிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. இந்த பேதுரு தன்னுடைய வயதான நாட்கள்ல தன்னுடைய அனுபவத்தை சபைகளுக்கு நிறுவமாய் எழுதுகிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை பாடுபடுகிற சிந்தை. அந்த பாடுபடுகிற சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, உலக சிந்தை, உலக மனிதனுடைய சிந்தை என்னன்னா, பாடுபடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பாடுபடக்கூடாது. பாடுகளை விரும்புவது இல்லை. இன்னைக்கு உலகத்துல போய் எந்த ஒரு மனிதனை பார்த்து கேளுங்க, நீங்க பாடுபடணும்னு விரும்புறீங்களா? பாடுகள் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேளுங்க. ஏப்பா பாடுனா வேண்டாப்பா, பாடுகள் அப்படின்னா பறந்து போயிடுவாங்க. பாடு வேண்டாம். இன்னைக்கு சபையை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு பாடுகள் வேணுமா அப்படின்னு கேட்டா, உலக மனிதனுக்குள் என்ன சிந்தனை இருக்கிறதோ அதே சிந்தை தான் சபைக்குள்ளே இருக்கு. பாடுகள் வேண்டாம். நம்முடைய ஜெபம் முழுவதும் எப்படி இருக்கு அப்படின்னா, என் பாடுகள் மாறணும், என் பிரச்சனை மாறணும். இன்னைக்கு உலக மனிதர்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், பாடுகளை விரும்புவது இல்லை.
பாடுகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நம்முடைய ஜெபம் முழுவதுமே பாடுகள் வரக்கூடாது, பாடுகள் வரக்கூடாது. ஏதாவது ஒரு விசுவாசி தேவன் அனுமதிக்கக்கூடிய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள நான் சம்மதிக்கிறேன், தேவன் அனுமதிக்கக்கூடிய பாடுகள் என் வாழ்க்கையில வரட்டும் அப்படின்னு சொல்லி யாராவது இதுவரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நமக்கு வரக்கூடிய எல்லா ஜெப குறிப்புமே என்னன்னா, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாடுகளும் நீங்கணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய சிந்தை பாடுபடக்கூடாது, பாடுகள் வேண்டாம். அதே போலவே இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனை என்ன, சிந்தை என்ன? பாடுகள் வேண்டாம், பாடுகள் வரக்கூடாது, நான் பாடுபடக்கூடாது என்றுதான் எல்லாருமே விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேதுரு சொல்லுகிற போது, கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் நமக்காய் பாடுபட்டு இருக்கிறபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள், ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பாடுபடுகிற சிந்தையை விரும்பக்கூடிய மனிதர்கள் இல்ல. மனிதனுடைய ஏக்கம் முழுவதும் நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என்னை உயர்த்தணும், நான் எந்த இடத்தில் தலை குனிந்தேனோ அதே இடத்துல என் தலை உயர்த்தப்பட வேண்டும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு ஆசீர்வாத செய்திகள், ஆசீர்வாத பிரசங்கம் இப்படி பெருகி கொண்டே இருக்கு. நீங்க பாருங்க, தேசத்துக்காக ஜெபிக்க போறான், எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னா ஒண்ணு கூட கை தூக்காது. உங்க வீட்டு நன்மைக்காக, குழந்தை பாக்கியம் வேணுமா, வீடு வேணுமா, வேலை வேணுமா, என்ன வேணும், நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நீங்கள் வாருங்கள் அப்படின்னா கூட்டம் அலமோதும். இப்ப நான் மாதிரி பிரசங்கம் பண்ண ஒண்ணும் இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு ஊழியர்கள் அநேக பிரசங்கத்தை செய்தால் கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன, வேதம் எதை வலியுறுத்துகிறது, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை சிந்திக்க நேரம் இல்ல, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. இப்பெல்லாம் பைபிள் எப்படி வாசிக்கிறதுனா, நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் காலண்டர். காலையில போய் இன்னைக்கு 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி என்ன வசனம்? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு பைபிள் வாசிங்களா யோகேஷ்? அதெல்லாம் கரெக்டா பாஸ்டர், நான் வாசிச்சேன் பாஸ்டர். கர்த்தர் பாருங்க, 1ஆம் தேதியில கரெக்டா ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னும் சில பேர் எப்படின்னா பைபிளை இப்படி வச்சுக்கிறது, இப்படி வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னோட பேசுங்கப்பா, யூதாஸ் 4 கொண்டு செத்தான், ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்லா பேசுங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, நீயும் அந்தபடியே செய், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்ப நாள் நல்லா பேசுங்கப்பா, ஸ்தோத்திரம், செய்வதை சீக்கிரமா இப்படி வந்துச்சான். யூதாஸ் 4 கொண்டு செத்தான், நீயும் அந்தபடியே செய், செய்வதை சீக்கிரமாய் செய்ய. இன்னைக்கு நம்ம இந்த இந்துல இருந்து வந்ததுனால குறி பார்த்து பழகிட்டோம். அது நம்மளை விட்டு இன்னும் நீங்கல, நம்மளை விட்டு இன்னும் போகல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், என் கரத்துல வரைந்திருக்கிறேன். இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கைரேகை பார்க்கிறார். கைரேகை இருக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை இருக்குன்னா, கைரேகை இல்லாதவனுக்கு, குறிப்பா கை இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா? ஒருத்தர் கார் வாங்கிட்டு முத கார் வாங்கியிருக்காரு. கார் வாங்கிட்டு பார்த்தா வெளில போறாரு. சரி, இன்னைக்குனால என்ன செய்வான், ஆண்டவன் நம்மோடு பேச ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி பைபிளை திறந்திருக்காரு. யோபு 7:10 வந்துச்சான். என்ன வசனம்?
இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஸ்தோத்திரம். நல்ல வசனம் இல்ல? அவன் இப்பதான் கார் வாங்கி வெளியில போறாரு. அவரு சரி பைபிளை திறந்து ஆண்டவர் நம்மோட பேசட்டும், ஒரு வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லி இப்படி பைபிளை திறந்திருக்கிறார். இனி அவனுடைய வீடு அவன் வீட்டுக்கு திரும்பான், அவன் இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. அப்படின்னா என்னன்னா போற வழியிலே போயிருவான்னு அர்த்தம். போற வழியிலேயே போயிருவேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பழைய ஏற்பட்ட சொன்னோம்னா நேர புதிய ஏற்பாடுல தேடிட்டு இருக்காங்க. நம்ம பைபிள மட்டும் காணுமே. புதிய ஏற்பாடு சொன்னோம்னா பழைய ஏற்பாடுல தேடிட்டு என்ன நம்ம பைபிள் வித்தியாசமா இருக்கு, அவங்க வாசிக்கிறாங்க, நம்ம பைபிள காணுமே அப்படி தேடி தேடி முடிக்கிறதுக்குள்ள பிரசங்கமே முடிஞ்சு வருது. பைபிள் வாசிக்கணும். இந்த கடைசி காலத்துல நீங்க தேவனுக்கா வாழணும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், சாத்தானுடைய திட்டங்களை நீங்க முறியடிக்கணும்னா நமக்கு ஒரு தெளிவு தேவை, ஆவிக்குரிய ஒரு ஞானம் தேவை. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதே நிலையில தான் இன்னைக்கு சபையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாடுகள் வேண்டாம், பாடுகள் வேண்டாம். ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் பாடுகளை கொடுத்து நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம அவரை மாற்ற விரும்புகிறோம். அவரு நம்மளை மாத்திரக்கு விரும்புறாரு. நம்ம என்ன செய்யறோம்? ஜபத்தின் மூலமா அவரை மாத்திரக்கு நினைக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார், நாம் அவரோடு போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவுனிங்கள், பவுல் சொல்லுகிற போது நல்ல கவுனிங்க. பவுல் சொல்லுகிற போது பிலிப்பியர் 1 29 வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அருளப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேகர் தேவனை விசுவாசிப்பார்கள், நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக தேவனை விசுவாசிப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு, தேவனுடைய நோக்கம் இருக்கு. அந்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நான் இந்த பூமியில பாடுபட வேண்டும், பாடுபடுகிற சிந்தை வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாடுபடுகிற சிந்தை வேண்டும். என்னை குறித்த நோக்கம் தடையில்லாம நிறைவேறணும். இந்த உலகத்துல தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, எதுக்காக என்னை ரட்சித்தாரோ, எதுக்காக என்னை அபிஷேகித்தாரோ, எதுக்காக இந்நாள் வரை ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கம் திட்டம் தடையில்லாமல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் இயேசுவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நான் பாடுபட வேண்டும். பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் தேவை. பாடுபடாமல் எனக்குரிய தேவ திட்டம் நிறைவேறாது. பாடுபடாமல் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கா வாழ முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையில நடக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, முள்ளு மேல நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை குறித்து அவர் பேசி இருக்கிறாரா அப்படின்னா நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 7 13 14 வேகமாய் வாசியுங்கள். மத்தேயு 7 13 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல் இடுக்கமாய் இருக்கிறது, நெருக்கமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நீங்க கண்டிப்பா பாடுபட்டு ஆகணும். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு,
ஆனால் பரலோகத்துக்கு, நித்தியத்துக்கு, மோட்சத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாசல் அது இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தபடியால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயித்த ஜீவன் உங்களுக்கு ஜீவனா இருக்கிறபடியால் நீங்க உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆனால் உலகத்தில் உபத்திரம் உண்டு. எனக்கு எப்படி உபத்திரம் இருந்துச்சோ அதே போலவே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும். உபத்திரம் இல்லை என்று சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்க மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த சமுதாயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கரங்களை நீட்டி அவர்களை கூவி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சபையில அங்கமா இருக்கிறார்கள். இப்ப சபையை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன். என் நுகத்தை உங்கள் மேல் என் ஏற்றுக்கொண்டு நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சமுதாயத்துல இருக்கக்கூடியவனை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்து சபையை பார்த்து சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, நான் அனுமதிக்கக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. தன்னை பின்பற்றக்கூடிய அந்த சீசர்ல பார்த்து சொல்றாரு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவன் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இது இயேசுடைய வார்த்தை. இயேசு பாடுகள் இல்லைன்னு சொல்லல, பாடுகள் வராதுன்னு சொல்லல, உபத்திரங்கள் வராதுன்னு சொல்லல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார், ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அது என்ன அடிச்சுவடு, அது என்ன மாதிரி என்று சொன்னால், நீங்கள் வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நான் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு உங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்னா, நான் தீர்க்கதரிசியை அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் போதகனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஒரு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், ஒரு மேய்ப்பனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். இப்படி அநேக அழைப்பை குறித்து சொல்வார்கள். ஆனால் ஒரு தேவ பிள்ளையா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், முதல் அழைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் பாடுபட வேண்டும், பாடுபடுகிற சிந்தை வேண்டும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்து போயிருக்கிறார். அவர் பாடுபட்டு இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல, சத்துருவை ஜெயித்தது போல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல, அவரை பின்பற்றக்கூடிய, அவரை ஏற்றுக்கொண்ட அண்டிக் கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி உண்டு, ஒரு அடிச்சுவடு உண்டு. நான்
பாடுபடுகிற சிந்தையோடு இருக்க வேண்டும். பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், ரோமர் 8:18 வேகமாக வாசிங்களேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2:12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் 22 வசனம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அநேக உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். பவுல் சீசர்களை பார்த்து சொல்றார், அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான், தான் பாடுகளை அனுபவிக்காம இல்ல, அந்த பாடுகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு என்ன பார்க்கிறீங்க, நீ சோர்ந்து போகாதீங்க. அந்த சீசருடைய மனதை திடப்படுத்தி அவர் சொன்னார், அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். சோர்ந்து போகாதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. உங்க மூலமா தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா? உங்கள் மூலமாய் ஒரு ஆளுகை அதிகாரம் வெளிப்பட வேண்டுமா? நீங்கள் பாடுகளின் வழியாய் கடந்து போகாமல் மகிமை வெளிப்படாது, ஆளுகை உண்டாகாது. ஆளுகை உண்டாகாது. இன்னைக்கு நான் பவுலை போல ஊழியம் செய்யணும், நான் பேதுருவை போல ஊழியம் செய்யணும், நான் இயேசுவை போல ஊழியம் செய்யணும். நல்லது, வாஞ்சை தேவை, வைராக்கியம் தேவை, தாகம் தேவை. ஆனால் அவர்கள் நடந்து போன பாதையில நீங்களும் நானும் நடந்து போகணும். அவர்கள் நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார்கள், ஒரு பாதையை வைத்து போயிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பாடுபடுகிற சிந்தையோடு இருந்து பாடுகளை சகித்துக் கொண்டு பாடுகளின் மூலமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். இந்த பூமியில அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகம் சிந்திக்குது, பாடுபடக்கூடாது. உலகத்துக்குரிய சிந்தை பாடுகள் வேண்டாம், பாடுகள் வேண்டாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை குறித்து சொல்லுகிற போது, சபை அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா எக்லீசியா அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. அந்த எக்லீசியா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கால் அவுட், வெளியே அழைக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நாம் உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்துக்குரியவன் அல்ல, உலக சிந்தைக்குரியவன் அல்ல, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ பாருங்க, தாமரை தண்ணிக்குள்ளதான் கிடக்கும், ஆனா தாமரை இலையில தண்ணி ஒட்டாது. யோசேப்பு எகிப்துலதான் இருந்தாரு, ஆனால் எகிப்துங்கிற பாவம் யோசேப்பின் இருதயத்தில் இல்ல. இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? தன்னை விடுவித்துக் கொண்டார். பாவத்தினுடைய செயல்களுக்கு தப்புவித்துக் கொண்டார். அப்ப சபை வேறு பிரிக்கப்பட்டது, சபை பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த சபை தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய பாதத்தின் கீழ் கொண்டு வர முடியும். இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த சபைக்கு உண்டு. இந்த சபை சொல்லணும், ஒரு மனுஷனை பார்த்து சொல்லணும்,
பிரச்சனை உள்ள மனிதர்களை பார்த்து சொல்லணும், நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, நீ எங்க வேணுமோ போ, ஆனால் உன் பிரச்சனைக்கு இங்கேதான் தீர்வு, வேற எங்கேயும் தீர்வு இல்ல. நீ எவ்வளவு தூரம் போகணுமோ போயிட்டு வா, எங்கெல்லாம் போகணுமோ போயிட்டு வா, கடைசியில நீ எல்லாம் போயிட்டு இங்க வா, நாங்க ஜெபிக்கிறோம், என் தேவனுடைய வல்லமையை பார், என் தேவனுடைய மகிமையை பார், என் தேவனுடைய இரக்கத்தை பார் அப்படின்னு சபை சவால் விடணும். ஆனா சபை இன்றைக்கு தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது. ஏன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது? உபதேசத்தை இழந்து விட்டதுனால, தேவனுடைய வார்த்தையை இழந்து விட்டதுனால இன்னைக்கு சபையானது தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபடுகிற சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை தான் பாடுபடுகிற சிந்தை. இந்த பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆமென், அல்லேலூயா. பேதுரு சொன்ன வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, ஆயுதம் ஒரு மனிதனுக்கு எதுக்கு தேவை? கவனிங்க, இந்த ஆயுதம் என்பது தன்னை காத்து கொள்ள, எதிரியை அழிக்க. ஒரு மனுஷனுக்கு எதுக்கு ஆயுதம் தேவைன்னா, தன்னை காத்து கொள்ளணும், எதிரியை தாக்கணும், எதிரியை அழிக்கணும், இதுக்கு தான் ஆயுதம். அப்ப இந்த பேதுரு சபைக்கு எழுதுகிற போது, பாடுபடுகிற சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை, நீங்கள் பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு சத்துருவை ஜெயிக்கணும்னா, தன் ஆத்துமாவை காத்து கொள்ளணும்னா ஒரு ஆயுதம் தேவை. என்ன ஆயுதம்? பாடுபடுகிற சிந்தை. பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். பிசாசு யார்கிட்டயாவது நேரடியா அப்படி நான் தான் பிசாசு வந்திருக்கிறேன், உன்னை தாக்கும்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுவது இல்லை. பிசாசு தந்திரம் உள்ளவன். நம்முடைய பலனும் தெரியும், நம்முடைய பலவீனமும் தெரியும். ஆண்டவர் நம்முடைய பலனை கையில எடுப்பார், சத்துரு நம்முடைய பலவீனத்தை கையில எடுப்பான். நம்முடைய பலவீனம் தெரியும். ஆகவே அவன் தந்திரமா செயல்படுகிறான். நீ ஆயுதம் இருந்தா தானே உன்னை காத்து கொள்ள முடியும், நீ ஆயுதம் இருந்தா தானே என்னோட யுத்தம் பண்ண முடியும். ஆயுதத்தை பறிச்சிட்டோம்னா, சபை இன்னைக்கு ஆயுதத்தை இழந்து நிக்குது. சபை, தேவ பிள்ளைகள் ஆயுதத்தை இழந்து விட்டார்கள். சாத்தான் தந்திரமாக பாடுபடுகிற சிந்தைங்கிற ஆயுதத்தை சபையை விட்டு எடுத்து விட்டான், தேவ பிள்ளைகளை விட்டு எடுத்து விட்டான், ஊழியர்களை விட்டு எடுத்து விட்டான். ஆகவே இப்ப அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சபை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆயுதத்தை இழந்து போயிருக்கு. ஆயுதம் இல்ல. நம்ம வீட்டுல அருவா இருக்கும், மம்பட்டி இருக்கும், கத்தி இருக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? பாடுபடுகிற சிந்தை. இந்த சிந்தைய பிசாசு அழகா உள்ள வச்சுட்டேன். எப்படி வச்சேன் அப்படின்னா யாரை கொண்டு வச்சேன் அப்படின்னா, எங்களை கொண்டுதான். யாரை வச்சு? ஊழியர்களை கொண்டு. ஏன்னா ஆசீர்வாதத்தின் பிரசங்கம், செழிப்பின் உபதேசம், எதை கேட்டாலும் எப்படிப்பட்ட பிரசங்கம், எப்படிப்பட்ட செய்திகள் அப்படின்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நானும் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். நான் ஆசீர்வாதத்துக்கு விரோதி இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் என்னை தகுதிப்படுத்தி தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
நான் அடிக்கடி சொல்லுவேன், யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. நம்முடைய தகுதியை வைத்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கல, ஆண்டவர் நம்மோடு பேசல. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் தகுதியை வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு சபையை தகுதிப்படுத்தணும். இன்னைக்கு சபை சாத்தானோட யுத்தம் பண்ணணும், சாத்தானுக்கு சவால் விடக்கூடிய சத்துருவாய் மாறணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறார். ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்கு அப்படின்னா, சாத்தானுக்கு சத்துருவாய் அல்ல, சாத்தானுக்கு பங்காளியா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு சொல்லுங்க? பங்காளியா மாறிடுச்சு. சபை சாத்தானுக்கு சத்துருவா இருக்கணும், ஆனா சபையானது சாத்தானுக்கு பங்காளியா மாறிடுச்சு. இங்க பாருங்க, தாவீதுடைய நாட்கள்ல யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா சாலமோனுடைய நாட்கள்ல என்ன இல்ல? யுத்தம் இல்ல, ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. ஏன்? அப்பா யுத்தம் பண்ணிட்டார், அதனால மகன் சமாதானம். நல்லா கவுனிங்க, தாவீதுடைய நாட்கள் நிறைய யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா சாலமோனுடைய நாட்கள் யுத்தம் இல்லை. ஏன் யுத்தம் இல்லைன்னா, 700 மனைவியும் 300 மறுமனையாட்டியும், மொத்தம் 1000 பேர். ஒரு ஆளுக்கு எத்தனை மனைவி? உன்னை வச்சு சமாளிக்க முடியல, எப்படித்தான் 1000 வச்சு சமாளிச்சாரு எனக்கு தெரியல. இப்ப இந்த பக்கத்து நாட்டு மீது இவர் யுத்தம் பண்ண இப்ப ரெடி ஆகுறாரு. உடனே ஒருத்தி என்னங்க, அது எங்க அப்பாங்க, உங்க மாமனாருங்க, நீ யுத்தம் அப்படியா? நமக்கு தெரியல, சரி போயிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த நாடு நமக்கு விரோதமா இருக்கு, இதோட யுத்தம் பண்ணணும். இன்னொருத்தி ஒடியாந்து, அது உங்க மச்சனங்க, அது எங்க அண்ணே, யுத்தத்துக்கு போகாதீங்க, நீங்க போனீங்கன்னா அது அப்படியா? சரி. இப்ப யுத்தம் பண்ண வேண்டிய சாலமன் பங்காளி ஆயிட்டாரு. சபை எப்படித்தான் பங்காளி ஆனதுனாலதான் ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்பட்டது. மோசேயின் நாட்கள் அற்புதத்தின் நாட்கள், யோசுவாவின் நாட்கள் யுத்தத்தின் நாட்கள். இப்ப நம்ம பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடும்? எழுப்புதலின் நேரம் அல்லவோ. அப்ப நான் சுதந்திரிக்கணும் அப்படின்னா, சத்துரு வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை சுதந்திரிக்கணும். இதுதான் யோசுவாவுடைய நாட்கள். அப்ப நான் யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணுவதற்கு ஆயுதம் தேவை. என்ன தேவை? நான் யுத்தத்துக்கு வந்திருக்கேன், என்னப்பா கையில ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் வீட்டுல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாட்கள வாள்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி போய் வாள் எடுத்து சண்டையா? கண்ணு மாதிரி வச்சிருக்காங்க. அவன் எங்க வீசுறானே தெரியாது. திடீர்னு பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து ஏவுகணை வருது. இப்ப போய் கத்தி எடுத்து ஸ்தோத்திரம், கத்தி கூட இல்லைங்க, எல்லாத்தையும் வீட்டுல வச்சாங்க. எனக்கு தெரியும் உன்னை எப்படி தோற்கடிக்க பண்ணணும்னு தெரியும். நீ எனக்கு விரோதியாய் நீ மாறக்கூடாது, எனக்கு பங்காளியா மாறணும். அதுக்கு என்ன செய்யணுமா? ஏற்கனவே ஆயுதத்தை பறிச்சுட்டு, ஏற்கனவே ஆயுதத்தை, என்ன ஆயுதம் எப்ப கொடுத்தாரு? பாடுபடுகிற சிந்தை ஆயுதம். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இன்னைக்கு சபை ஆயுதத்தை இழந்து விட்டு நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னா, அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ என்னதான் யுத்தம் பண்ணாலும் நீ நம்ம ஆளுதான். நீ யாராலு? நம்ம ஆளு. எப்படின்னா, நல்ல இப்ப பாடுபடுகிற சிந்தை. பாடுகளை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும், பாடுகளுக்காக நன்றி சொல்லணும், பாடுகளை கொடுத்த நபர்களுக்காக நம்ம நேசித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். இந்த ஜெபம் கேட்கப்படும். இப்ப நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, பக்கத்துல ஜெபிக்கும் போதே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவ காலு விளங்காம போகணும் ஆண்டவரே, ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு 2 அந்நிய பாஷை வேற. ஹல்லேலூயா 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 அப்படின்னு சொல்றேன்.
நீ என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், நீ என்னதான் செஞ்சாலும் நம்ம ஆளுதானே, நீ பங்காளி தானே. உங்க ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? சத்துருவை நேசின்னு சொல்லியிருக்கிறாரு, பாடுகளை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு, நிந்தையை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படிப்பட்டவங்களுக்கா ஜெபம்னு சொல்லியிருக்கிறாரு. நீ நம்ம ஆளுதானே, பரவாயில்ல, அவன் நாசமா போன்னு சொல்றீல்ல, வெரி குட். இதையே தொடர்ந்து செய். உன் ஜெபம் கேட்கப்படாது. நீ என் பிள்ளைதான். நீ சர்ச்சுக்கு போனாலும் நீ என் பிள்ளைதான். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உனக்கு ரெஸ்ட் விடுறேன். நீ என்ன செய்யி? அப்படி போயிட்டு வா. ஸ்தோத்திரம். ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வா. இதனால பெரிய நீ என்ன ஒரு வாக்கிங் போற மாதிரி தானே போயிட்டு வர. அங்கேயே 10 மணிக்கு ஆறானா நீ 11:30 தானே போற. உன்னை அப்படித்தானே போக வச்சிருக்கேன். நீ எல்லாரும் கைதட்டினா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. எல்லாம் நம்ம தந்துறேன். அம்மா எல்லாரும் முழங்கால் படியிடணும்னா நீ கண்ணை திறந்து இப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்க. நீ யாழுத, நீ ஏன் ஏஜெண்டாத்த உன்னை அங்க வச்சிருக்கேன். நீ திரும்பி வரும்போது 4 குறை சொல்லிட்டு தான் வரணும். சோத்திரம். 4 குறை சொல்லிடு. ஊழியக்கார பார்த்து சொல்லு, உட்கார்ந்துருக்க பார்த்து சொல்லு, ஏதாவது சொல்லிட்டு வா. நம்ம வேலை திட்டம் நிறைவேறணுமா இல்லையா? கவுனிங்கள், இந்த கடைசி நாட்கள்ல சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படல. நம்ம எவ்வளவு அந்நிய பாஷை பேசி என்ன கடிந்து ஜெபம் பண்ணாலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள மாற்றம் இல்ல, பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் இல்ல, சபைகளுக்குள்ள மாற்றம் இல்ல, நம்ம போகிற இடத்துல மாற்றம் இல்ல. ஏன்னா எனக்குள் மாற்றம் இல்லாதனால, பாடுபடுகிற சிந்தை எனக்குள்ள இல்லாதனால, நான் ஆயுதத்தை இழந்ததுனால நான் இப்ப சாத்தானுக்கு சத்துருவாய் அல்ல, சாத்தானுக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். ஆராதனை குறைவுள்ள, ஜபத்து குறைவுள்ள, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுக்கல. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பாடுகள் இல்லைன்னா இன்னைக்கு என்ன எனக்கு பாடு இல்ல, இந்த வாரத்துல என்ன பாடு இல்ல, ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரோ, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ. எப்படி? பாடுகள் இல்லைன்னா அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபை மக்கள் ஐயோ பாடுகள் இல்ல, ஆண்டவர் நம்மோடு இல்லையா, நம்மளை கைவிட்டாரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சபை நினைச்சிச்சு. இன்னைக்கு இருந்த சபை பாடு வந்துட்டா ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு, ஆண்டவர் நம்மோடு இல்ல. பாடுகள் வந்துட்டா ஆண்டவர் நம்மோடு இல்ல, ஆண்டவர் நம்மளை கைவிட்டார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள கட்டப்பட்ட நிலையில இருந்தார்களே, ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? இன்னைக்கு வசனத்தினுடைய தெளிவுள்ள, ஒவ்வொரு வசனத்துக்கு ஒவ்வொரு வியாக்கியானம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. ஆகவே ஒரு கடமைக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நீங்கள் சபையில வரக்கூடியவர்கள் நல்ல நோட்ஸ் எடுங்க, நல்ல வேதத்தை வாசியுங்கள், தெரியாத வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் தம்முடைய காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யார் சொன்னா? பேதுரு சொல்றாரு. இந்த பேதுரு ஒரு காலத்துல எப்படி இருந்தார் பாருங்க. நீங்க வேகமாய் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் சீசர்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவார். தன்னோடு கூட வைத்து அவர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். இப்போ ஒரு முறை தன்னோடு இருக்கக்கூடிய சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, எப்ப எல்லா இடத்துக்கும் போறீங்களே, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்?
அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. இந்த பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உம்மை யோவான் சாணகன் என்று சொல்லி, எலியா என்று சொல்லி, எரேமியா என்று சொல்லி இப்படி பல விதத்துல சொல்றாங்க. சரி போகட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல, தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் தன்னை சரியாய் புரிந்து கொண்டார்கள், சரியாய் அறிந்து கொண்டார்கள். நான் தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். அப்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். பேதுருவே, மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பரலோகத்தின் ராஜ்யத்தை உனக்கு தர்றேன் அப்படின்ட்டார். இப்ப நம்மள ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப நான் எதுக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்னா, நான் என்ன செய்ய போறேன்? பாடுபட்டு நான் சிலுவையில ரத்தம் சிந்தி நான் மரிப்பேன். ஆனால் 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏற்கனவே பேதுரு ஊழியத்தில் இப்போதான் அடியெடுத்து வச்சிருக்கிறார். ஆகவே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க மரிக்க கூடாது, நீங்க பாடுபடக்கூடாது, இது உமக்கு நேரிடாது அப்படின்ட்டார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் மேல வச்ச பாசத்துல, அன்புல எவ்வளவு அன்பா இருக்க பேதுரு, மத்தவங்களை காட்டிலும் நீ எவ்வளவு அன்பா இருக்க. நான் பாடுபடக்கூடாது, நான் மரிக்க கூடாது, நான் சிலுவை சுமக்க கூடாதுங்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டல. அப்பாலவோ சாத்தானே அப்படின்னு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கு ஏற்ற சிந்தை பாடுபடுகிற சிந்தை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை பாடுபடக்கூடாதுங்கிற சிந்தை. ஆகவே நீ உலக மனிதனுக்கு ஏற்ற சிந்தையோடு இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற சிந்தை, தேவ பிள்ளைக்கு ஏற்ற சிந்தை உன்னிடத்தில் இல்ல. இந்த சிந்தையை கொடுத்தது யாரு தெரியுமா? சாத்தான். அதனாலதான் அப்பாலவோ சாத்தான் அப்படின்றார். ஏன்னா இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பேதுருவே நீ பாடுபட போகிறாய் அப்படின்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து சொன்னார். இந்த பேதுருவுக்கு பாடு அப்படின்னாவே பிடிக்காது. என்ன வார்த்தை பிடிக்காது? இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை பிடிக்காது. இது மாதிரி பேதுருக்கு பாடுகள், பாடு, ஏ அப்பா, பாடுங்கிற வார்த்தையே அவருக்கு பிடிக்காது. ஆமா, ஒருவேளை பேதுருவே நீ பாடுபட போற அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஐயோ நடுங்கி இருக்கலாம். நான் பாடுபட போறேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு பாடுபடுகிறதை, மற்றவர்கள் பாடுபடுகிறதை இந்த பேதுருவால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு சிந்தை இருக்கு, பாடுபடக்கூடாது, பாடுபடக்கூடாது. இப்ப இயேசு கடிந்து கொண்டார். 3 வருஷம் ஊழியத்துல இருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். இப்ப இந்த பேதுரு தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருக்கிறார். பேதுருடைய நிழல் பட்ட அற்புதம். முதல் பிரசங்கத்துல 3000 பேர், 2வது பிரசங்கத்துல 5000 பேர், அடுத்த பிரசங்கத்துல திரளான ஜனங்கள் வீதியில இப்படி நடந்து போன நிழல் பட்ட அற்புதமா. அல்லேலூயா. இப்ப நிறைய இயேசுவினிடத்திலே இருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டார். இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தார், இயேசுடைய வார்த்தையை கவனித்தார். எல்லாவற்றையும் கவனித்து இந்த பேதுரு எல்லாவற்றையும் அறிந்து அவர் கற்றுக்கொண்டார். இப்பொழுது தேவனுக்காக ஒரு நட்சத்திரத்தை போல அவர் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த பேதுருக்கு வயசாயிருச்சு. இப்ப தன்னுடைய அனுபவத்தை இப்ப நிருபத்துல எழுதுறாரு. நான் ஒரு காலத்துல பாடுபட வேண்டாம்னு நினைச்சேன், பாடுபடக்கூடாதுன்னு நினைச்சேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து பேசுகிற போது கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளல, நான் அதை அங்கீகரிக்கல. ஆகவே ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டார். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது பாடுபடுகிற சிந்தை ஒரு ஆயுதம். தன்னுடைய அனுபவத்தை எழுதுறாரு. நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், பாடுபடுகிறத விரும்பல, பாடுங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கல. ஆனால் இயேசுவினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன்.
இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், இந்த உலகத்தில் பாடுபட்டார், வெற்றியுள்ள ஊழியத்தை செய்தார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த உலகத்தில் அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாறினார். பாடுகள் தான் அவரை அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது. நான் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா பாடுகள் தேவை. இயேசு கிறிஸ்து சரீரத்திலும் பாடுபட்டாரு, ஆத்துமாவிலையும் பாடுபட்டார். நம்ம எதுல பாடுபடணும் அப்படின்னா ஆத்துமாவில பாடுபடணும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சரீரத்திலும் பாடுபட்டார், ஆத்துமாவிலும் பாடுபட்டார். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சரீரத்தின் பாடுகள் இல்ல. ஆனால் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், கோடி கோடி பணம் இருந்தாலும், ஒரு வசதியான அரண்மனையில இருந்தாலும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், ஆண்டவர் ஆத்துமாவுல பாடுபடுகிற சிந்தையை வைத்து ஆத்துமாவுல பாடுகளை அனுபவித்துதான் தேவன் உருவாக்குறார். எல்லாருக்கும் சரீர பாடுகள் இல்ல, நமக்கு சரீர பாடுகள் இல்ல. சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்ல. ஆனால் சபைக்கு தேவையான ஒரு சிந்தை ஆத்துமாவுல பாடுபடுகிற சிந்தை. நல்லா கவனிங்க. உங்களை யாராவது இல்லாது பொல்லாது சொல்லி திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், சரீரத்துல பாடுகளா ஆத்துமாவுல பாடுகளா? இப்ப நீங்க சரீரத்தில் பாடுபட இல்ல, எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பாடுகள் இல்ல. ஆனால் கண்டிப்பாக திருச்சபை தன் ஆத்துமாவில் பாடுபட வேண்டும். அப்படி திட்டுகிற போது நம்மளை புரிந்து கொள்ளாமல் திட்டுகிறார்கள், நம்ம செய்யாத தவற செய்ததாய் சொல்லுகிறார்கள். அப்ப நம்முடைய இருதயம் வேதனைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகுது. அப்படி போகிற போது இந்த பாடுபடுகிற சிந்தை தேவை என்று சொல்லி நீங்கள் இந்த பாடுகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அந்த பாடுபடுகிற போதுதான் நமக்குள்ள இருக்கிற மாம்சம் கொப்புளிக்கும், நமக்குள்ள இருக்கிற கோபம் வெளியில வரும், எரிச்சல் வெளியில வரும், மன்னிக்க முடியாத சுபாவம் வெளியில வரும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனின் துக்கப்படுத்தக்கூடிய மாம்சம் இருக்குதோ அது பாடுபடுகிற போதுதான் அது வெளியில வரும். ஆகவே இந்த பாடுகள் என்னை அழிப்பதற்காக அல்ல, எனக்குள் இருக்கக்கூடிய தீய குணத்தை, ஆதாமுடைய குணத்தை, மாம்சத்தை அழிக்கும்படிதான் ஆண்டவர் பாடுபடுகிற சிந்தையை ஆண்டவர் தரித்துக் கொள்ள வேண்டும், ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாடுபடுகிற சிந்தை இருந்துச்சுன்னா, என்னை ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கன்னா நான் உடனே என்ன நினைப்பேன்? இந்த அவமானம் எனக்கு நல்லது, இந்த பாடு எனக்கு நல்லது. இந்த அவமானப்படுத்துகிற போதுதான் எனக்குள்ள இருக்கிற மாம்சம் வெளியில வருது. இப்ப எனக்கு அவர்கள் தீமை செய்யல, எனக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரம் இல்லைனா என் ஆத்துமாவுக்கு நன்மை இல்ல. இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லலைனா என் ஆத்துமால இருந்தது வெளியில வந்திருக்காது. வெளியில வரலைனா நான் அதை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, அதை ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த பாடு நல்லது. ஆகவே முதல்ல ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பாடுகளை நீர் அனுமதித்ததுக்காக நன்றி. இந்த பாடுகளுக்கு இவர்களை நீ பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிந்தை எப்படி மாறுது பாருங்க. நம்ம ஜெபம் என்ன? ஆண்டவரே ஸ்தோத்திரம். 4 நாளைக்கு எந்திரிக்கிறது இல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். 4 நாளைக்கு வீட்டை விட்டு எந்திரிக்கிறது இல்ல, சாப்பாடு இல்ல, சரியான தூக்கம் இல்ல. ஏன் அப்படி இருக்கிறீங்க? அவ இப்படி சொல்லிட்டாங்க, நான் செய்யவே இல்லை சொல்லிட்டாங்க. நான் கேட்கிறேன், இல்லாது பொல்லாது சொன்னால் நீங்க பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு கலிவுறுங்கள், பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கு. இது எதுக்குங்க அந்த வார்த்தை? இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லையா? இந்த வார்த்தை நீங்க பங்காளியாய் மாறுவதில்லையா? சொல்லிட்டாங்க பிரதர், சொல்லிட்டாங்க பிரதர், சொல்லட்டும். இன்னைக்கு உலக சிந்தையோடு தான் சபை ஓடிக்கொண்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா கிறிஸ்துவ போல ஊழியம் செய்யணும், கிறிஸ்துவ போல வல்லமை வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவ போல நடக்கணும், ஆதி அப்போஸ்தல போல நடக்கணும். இதெல்லாம் நம்முடைய ஜெபம் நல்லது. ஆனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபடுகிற சிந்தை, அந்த கிறிஸ்துவின் சிந்தை இல்லாவிட்டால் நம் ஆயுதத்தை இழந்து விட்டோம்.
நம்மிடத்தில் ஆயுதம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா அடிக்கடி அடிக்கடி காயப்பட்டு 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 ஒவ்வொரு நாளும் கண்ணீர், வேதனை, துக்கம் துக்கம் கடைசி வர மரிக்கிற வர கண்ணீர் நீங்காது. நம்முடைய இருதயம் காயப்பட்டு காயப்பட்டு வேதனைப்பட்டு வேதனை, நம்முடைய இருதயம் மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் எப்பொழுதாம் காயப்படுகிறதோ வேதனைப்படுகிறதோ அப்பெல்லாம் மற்றவர்களை காயப்படுத்துவோம், மற்றவர்களை வேதனைப்படுத்துவோம். நம்மை குறித்து தேவத்திட்டம் நிறைவேறவே நிறைவேறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? பாடுபடுகிற சிந்தை. பாடுபடுகிற சிந்தை. பாடுகள் என்னை பரிசுத்தமாக்கும், பாடுகள் என்னை சுத்திகரிக்கும், பாடுகள் என்னை பரிசுத்தவானாய் மாற்றும், பாடுகள் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். சிலுவை இல்லாம, பாடு இல்லாம சிங்காசனம் இல்ல. சிலுவை இல்லாம நீங்க உருவாக முடியாது, பாடுகள் இல்லாம உருவாக முடியாது. யாராவது ஒருவர் நன்றி சொல்லு, ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீ பாடுகளை அனுமதித்தீர், உம்முடைய சிந்தை எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீர் இந்த பாடுகளின் வழியாய் என்னை நடத்தினீர். நான் புரிந்து கொள்ளல, மனிதர்களை குற்றப்படுத்தியிருக்கேன், சூழ்நிலைகளை குற்றப்படுத்தியிருக்கேன், அநேக நேரத்துல அநேகரை காயப்படுத்தி இருக்கேன்ப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.